ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ப்ளவுஸில் ஸ்கேலப் நெக் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு கேன்வாஸ் எடுத்துக்கிறோம். கேன்வாஸ் நெக்கோட அகலம் 3 இன்ச்சு எடுத்துக்கிறேன். எனக்கு 2.25 தான், 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம். எப்போவுமே கேன்வாஸில் 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம். நெக்கோட டீப்பு பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு. கீழேயும் அதே போல் 3 இன்ச்சுக்கு இருக்குதான்னு பார்த்துக்கிறோம் நம்ம, ஏன்னா கரெக்டாக இருக்கணும் மேலேயும் கீழேயும். இப்போ இதை இந்த 3 இன்ச்சை கனெக்ட் பண்ணுறோம். நம்மளோட ப்ளவுஸ் லென்த்து 9 இன்ச்சு, மேலே உள்ள 3 இன்ச்சோட கனெக்ட் பண்ணி இப்போ ஒரு பாக்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃப்ரெஞ்சுக்கை வச்சு ஒரு ரவுண்ட் ஷேப்புக்காக அப்படியே 2 லைனையும் கனெக்ட் பண்ணுறோம். அதில் உள்ளது போல் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பு வந்துடும் அது. அப்போ அந்த ரவுண்டுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு ஃபுல்லாக அப்படியே ரவுண்டாக 1/2 இன்ச்சுக்கு ஒரு பார்டர் கட்டிக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம ஸ்கேலப் டிசைனுக்காக ஸ்கேல் இருக்கும், அதில் வச்சு நீங்கள் இது போல் ரவுண்டு எடுத்துக்கணும். அந்த 1/2 இன்ச்சில் போய் டச் ஆகிற மாதிரி அந்த 1/2 சர்க்கிள், ஓகேங்களா, 1/1 அப்படியே எடுத்துக்கிறோம். அப்படி சப்போஸ் உங்கள்கிட்ட ஸ்கேல் இல்லை அப்படின்னா நீங்கள் அது மாதிரி ஒரு கேன்வாஸில் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப்புக்கு வந்துடும். இப்போ இது அவுட்டரில் ஒரு 1.5 இன்ச்சுக்கு அவுட்டரில் கேன்வாஸில் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ரவுண்ட் ஷேப்புக்கு அப்படியே மார்க் பண்ண போகிறோம். அப்படியே அது ஒன்றோட ஒன்றா கனெக்ட் பண்ணுங்கள். அது அப்படியே கனெக்ட் பண்ணிங்கன்னா கீழே அப்படியே ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும் அது அப்படியே, ஓகேங்களா. இப்போ இதை அப்படியே மெதுவாக கட் பண்ணுறோம். அவுட் சைடை மெதுவாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்கேலப் டிசைனை அப்படியே கட் பண்ணுறோம், ஓகேங்களா. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். அந்த மேலே உள்ள பார் மாதிரி எதுக்காக கட் பண்ணுறோம் அப்படின்னா, நெக்கோட வித்து எக்ஸ்டெண்ட் ஆகிடாமல் கரெக்டான அளவு இருக்கிறதுக்காக அது கட் பண்ணிவிடுவோம். நமக்கு தேவையில்லை, இருந்தாலும் அந்த இது வச்சு கட் பண்ணும் பொழுது கழுத்தோட அகலம் விரிஞ்சிடாமல் இருக்கும். அதுக்காக இது பொறுமையாக கட் பண்ணுங்கள். இந்த ரவுண்ட் ஷேப்பை மெதுவாக பொறுமையாக நல்லா சிசர் நல்லா ஷார்ப்பாக உள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டாக கட் பண்ணும், நல்லா நீட்டாக அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு ரவுண்டாக கட் பண்ணும். கொஞ்சம் பொறுமையாக இருந்து 1/1 கட் பண்ணுங்கள், மெதுவாக கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு விரித்து பார்க்கும் பொழுதே அந்த ஸ்கேலப் டிசைன் பார்க்கும் பொழுதே அழகாக இருக்கும். இதை 1/1 உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் ஈஸியாக பொறுமையாக நிறுத்தி நிதானமாக அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பேசிக்காக உங்களுக்கு இது நீங்கள் புதுசாக தைக்கிறவங்களா இருந்தாலும் இதை தெரிஞ்சுக்கலாம். இது ஈஸியான முறையில் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு ஸ்கேலப் டிசைனு. இது அப்படியே ஒரு லைனிங் கிளாத்தை எடுத்து தனியாக இதை வச்சு அயன் பண்ண போகிறோம். இப்போ இது அயன் பண்ணுறது அப்படின்னா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி அயன் பண்ணணும். போட்டு தேய்ச்சிடாமல் ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும், இல்லாட்டினா மடங்கிடும். இதில் ஒரு பக்கம் ஷைனிங் இருக்கும் இந்த கேன்வாஸில். அந்த ஷைனிங் கிளாத்தில் படுற மாதிரி வச்சு அயன் பண்ணும்பொழுது தான் அதில் க்ளூ இருக்கும். அந்த கிளாத்தோட அது அட்டாச் ஆகிடும் அப்படியே, ஓகேங்களா. அயன் பண்ணியாச்சு. நல்லா ஹீட் வச்சு அயன் பண்ணணும். அவுட்டரில் ஒரு 1/2 இன்ச்சு இருக்கிற மாதிரி துணியை கட் பண்ணிக்கிறோம் நம்ம. இப்போ நம்ம அந்த அவுட்டரில் வச்சுருக்க அந்த 1/2 இன்ச்சு கிளாத்தை அப்படியே கேன்வாஸில் வச்சு அப்படியே மெதுவாக தைக்க போகிறோம். அவுட்லைனை வச்சு அப்படியே கொஞ்சம் சுருக்கம் வரும், ஆனால் அது உள்ளே போயிடும். அதனால ஒன்றும் ரொம்ப தெரியாது. அந்த கேர்வு அந்த ரவுண்டு வருது பாருங்கள், அந்த இடத்துலலாம் அப்படியே கொஞ்சம் ஸ்லோ பண்ணி கொஞ்சம் மெதுவாக தைச்சிங்கன்னா உள்ளே சுருக்கமாக தான் இருக்கும், ஆனால் வெளியில் தெரியாது. அது வெளியில் பார்க்குறப்ப ரவுண்ட் ஷேப்பாக அழகாக இருக்கும். அதனால் மெதுவாக அப்படியே கொஞ்சம் அப்படி 1/4 இன்ச்சு அப்படியே டர்ன் பண்ணிங்கன்னா அப்படியே மெதுவாக டர்ன் பண்ணி தைச்சி வந்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும் வெளியில் அப்படியே கரெக்டாக, ஓகேங்களா. இப்போ தைச்சதுக்கப்புறமா அந்த நூலெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸஸாக உள்ள கிளாத்தையும் கட் பண்ணிடுறோம். கட் பண்ணிவிட்டு இதில் சென்டர் நாச்சு போட போகிறோம். 2 தான் மடக்கிட்டு அதில் ஒரு நாச்சு போட்டுக்கிறோம். ஏன்னா நம்ம மெயின் துணியில் வச்சு தைக்கும் பொழுது அந்த சென்டர் வச்சு தான் தைக்க போகிறோம். இப்போ ப்ளவுஸோட துணியை எடுத்துக்கிட்டோம், லைனிங்கோட அட்டாச் ஆகி இருக்குது, ஓகேங்களா. இப்போ நம்ம நல்ல பக்கம் இருக்குது பாருங்கள், அது மேலே அதுலேயும் சென்டர் நாச்சு போட்டு வச்சுருக்கோம். ஆம் ஹோல்லாம் இருக்குது. ப்ளவுஸு பேக் சைடு கட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் இந்த சென்டர் நாச்சு சேமாக வச்சுட்டு அப்படியே பின்னு போட்டுக்கிறோம். சுற்றி பின்னு 1/1 நிறையா பின்னு நல்லா யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் மூவ் ஆகாமல் கரெக்ட் மெஷர்மெண்ட்டுக்கு தைக்கலாம். அது அப்போ தான் ரிமூவ் ஆகாமல் நீட்டாக வரும் நமக்கு.
ஒரு 4-5 பின்னு நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. கேன்வாஸ்லேயும் படுற மாதிரி. ஆனால் ஸ்டிச் பண்ணும் பொழுது அது டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி சுற்றி பின்னு போட்டுக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், மூவ் ஆகாமல் இருக்கும். எந்த மெட்டீரியலாக இருந்தாலுமே அது நல்லா சூப்பராக தைக்கலாம். இப்போ கேன்வாஸில் தைக்காமல் ஓரமாக, கேன்வாஸ் ஓரமாக ஒரு பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம், அந்த ஓரமாக பொறுமையாக அந்த ஸ்கேலப்பில் ரவுண்டு வர மாதிரி பாதி ஆஃப் நீடில் உள்ளே வச்சிங்கன்னா மூவ் ஆகாது. அப்போ மெதுவாக அந்த அந்த வளைவு வருது பாருங்கள், அந்த இடத்துக்கிட்டலாம் நல்லா தைச்சிட்டு அந்த ஷார்ப்பு வர இடத்துக்கிட்ட அந்த ஷார்ப்பு வரணும். அதே மாதிரி பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக தைக்கிறீங்க. இதுக்கு பொறுமையாக தான் தைக்கணும், கொஞ்சம் டைம் எடுக்கும். நிறுத்தி நிதானமாக பொறுமையாக தைங்க. உங்களுக்கு மூவ் பண்ண முடியலை அந்த இடத்துலனா ஒரு ஆஃப் நீடில் உள்ளே வச்சுட்டு அப்படியே பொறுமையாக நீங்கள் வீலை திருப்பிட்டு தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் தைக்கிறீங்கன்னா கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், ஆனால் பொறுமையாக தைச்சிங்கனாலே உங்களுக்கு இதுலேயே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு தைக்கிறதுலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் தச்சு பழகினதுனால நான் கொஞ்சம் தைக்கிறேன், இருந்தாலும் உங்கள் மிஷினை உங்களுக்கு தான் ஹேண்டில் பண்ண முடியும் பாருங்கள். அதனால் அதை அப்படியே சூப்பராக நீங்கள் தைச்சிடலாம். இப்போ நம்ம தைச்சி முடித்ததுக்கப்புறம் பின்னு எல்லாம் போட்டிருக்க பின்னு எல்லாத்தையும் எடுத்துடுறோம். நம்ம ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ மெயின் துணி, லைனிங் ப்ளஸ் கேன்வாஸு துணி இவ்வளவும் இருக்கும். அது அப்படியே அந்த ஸ்கேலப் டிசைனுக்கு ஒரு 1/4 இன்ச்சை விட கொஞ்சம் கூடுதலாக துணி விட்டுக்குங்க. 1/2 இன்ச்சு வேண்டியதில் 1/4 இன்ச்சை விட கொஞ்சம் கூடுதலாக அப்படியே அதே டிசைனுக்கு அப்படியே அதே ஷேப்புக்கு அப்படியே கட் பண்ணுறீங்க. ரவுண்டாக அப்படியே கட் பண்ணுறீங்க ஃபுல்லாக. இப்போ எல்லாமே நம்ம கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நாச்சஸ் போடணும். அந்த ஷேப் இருக்குது பாருங்களேன், அதில் எல்லாத்துலேயும் அப்படியே நாச்சஸ் போடுறோம். ஸ்டிச்சிங்கை ஸ்டிச் பண்ணியிருக்கிறத டச் பண்ணிடாமல் நம்ம அதை கட் பண்ணணும். மெதுவாக பொறுமையாக கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி பார்த்தோம்னா லைனிங் கிளாத் இருக்கும் பாருங்கள் பின்னாடி, லைனிங் கிளாத்தில் கொஞ்சம் கட் பண்ணிங்கனாலே கிளியராக வந்துடும் உங்களுக்கு. கட் பண்ணிவிட்டு அப்படி திருப்பிட்டு அயன் பண்ணணும். நான் அதை திருப்பினதை காமிக்கலை, நீங்கள் அதை திருப்பி நல்லா பொறுமையாக தையல் விட்டுறாமல் திருப்பிட்டு அயன் பண்ணுங்கள். மெதுவாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீட்டாக சூப்பராக ஸ்கேலப் டிசைன் வந்துடும். ஓகேங்களா? நான் இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி ஈஸியாக இருந்துச்சா என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் டெய்லரிங் கோச்.